ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் உப்பு கறி. சிக்கனை மசாலா அந்த மாதிரி போட்டு வறுத்துருப்போம். இது எப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-12 வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு காரம் சேர்க்குறது. ஸோ அது கொஞ்சம் எவ்வளவு காரம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். மிளகும் ஜீரகமும் வறுத்து பொடி பண்ணது. ஒரு ஸ்பூன் தாளிக்க தேவையான அளவு சோம்பு, தேவையான அளவு உப்பு, இந்த சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஆயில். இப்போ வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டாச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கிறோம். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, கிரேவி மாதிரிலாம் இல்லை, ஃப்ரை பண்ண தான் போகிறோம். ஸோ ஆயிலை விட்டுக்கோங்க. கறி நீங்கள் வதக்கும் போது அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சோம்பு அதில் சேர்த்துருவோம். சோம்பு நல்லா வெடித்ததுமே அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, மிளகாயெல்லாம் போடும்போது ரொம்ப வெடிக்கும். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டு சோம்பு பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் நம்ம வரமிளகாயும் அதில் சேர்த்துருவோம். இந்த வரமிளகாய், கருவேப்பிலை, சோம்பு 3மே நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போவே நம்ம உப்பு ஆட் பண்ணிடுவோம். வெங்காயமும் சேர்ந்து வதங்கிடும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம், அந்த மிளகாயில் உள்ள சாறு ஃபுல்லாக அந்த வெங்காயம் எல்லாத்துலேயுமே நல்லா இறங்கிரும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த வரமிளகாய் ஃப்ரை ஆகிற அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலேயே சேர்த்தாச்சு, அதனால் உப்பு தேவையில்லை. ஸோ சிக்கன் எடுத்து போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. மிளகா, சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. அப்பப்போ எடுத்து திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நான் 2 டைம் எடுத்து மூடி வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நமக்கு போதும். நம்ம கறியிலேருந்து தண்ணி வந்திருக்கும், அது எல்லாமே வற்றி நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் அதில் ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளோட சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனில் பெப்பர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கறியை சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வேகணும். ரொம்ப குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு பீஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன மசாலாலாம் சேர்க்கல, எதுவுமே இல்லாமல் வெறும் பெப்பரும் மிளகாய் மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இல்லை ரசத்துக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் உப்பு கறி சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.